நாளையில இருந்து எல்லாரும் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டாங்கல்ல. கேஸ வாபஸ் வாங்குறத பத்தி எல்லாம் நான் பேசல. அது உன்னால முடியாதுன்னு நீ சொல்லிட்ட. ஆனா சுரேஷ நீ வெறுக்க வேண்டாமே மதி. நான் அவரை நேசிச்சே ஆகணுமா? இந்த விஷயத்துல நான் ரொம்ப இன்வால்வ் ஆகுறேன்னு நீ நினைக்கிறியா? ஆமான்னு சொன்னா இன்வால்வ் ஆகுறத நிறுத்திடுவீங்களா? சுரேஷ் ரொம்ப நல்ல பையன் மதி. வீட்ல எல்லார்கிட்டயும் பாசமா இருப்பான். என்கிட்டயும் நல்ல விதமா நடந்துப்பான். தங்கராஜ் அண்ணன் கூட சேர்ற வரைக்குமே அவன் நல்லாதான் இருந்தான். அவன் வேலைக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சதுதான் இது எல்லாமே. அவர் என்ன சொன்னாலும் சரின்னு வாலாட்டிட்டு அவர் பின்னாடியே போறான். அவரும் எல்லா எடுபுடி வேலையும் இவனை வச்சே செய்ய வைக்கிறாரு. அவரை மட்டும் கட் பண்ணான்னு வையன், இவன் நல்லா இருப்பான். நானும் அவன் கிட்ட எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். சரி சரின்னு மண்டை ஆட்டுவான். சாயங்காலம் ஆனா அவரு போன் பண்ணுவாரு. இவன் அவர் தோட்டத்துக்கோ இல்ல வீட்லயோ போய் உட்காந்துக்குவான். நிஜமா இந்த கேஸுக்கும் வேலை போனதுக்கும் எல்லாத்துக்குமே அவர்தான் காரணம். அந்த பையன் லவ் பண்ண பொண்ணு அவரோட சொந்தக்கார பொண்ணா. பொண்ணோட அண்ணன் சொன்னதுக்காக எல்லாத்துலயும் சுரேஷை இழுத்து விட்டது அவர்தான். அவர் மட்டும் ஹெல்ப் பண்ண போலன்னு வையன், அவன் நல்லா இருந்திருப்பான். ரெண்டு பேரும் என்னமோ ரகசியம் பேசிட்டு இருந்தீங்க போல. குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டியா? ஏன் அத்தை, கொஞ்ச நேரம் கூட நான் உட்கார கூடாதா? என்ன கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? வா, உங்க மாமாட்ட கேட்டு சொல்றேன். அழகுமதி இவளுக்கு காலேஜுக்கு போகணுமா? படிப்பெல்லாம் முடிச்சுட்டா சொன்னாங்க. படிக்கிறதுக்கு இல்ல, மதி ப்ரொஃபஸரா இருக்கால, நாளையில இருந்து வேலைக்கு போட்டுமான்னு கேக்குறா. இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, உடனே வேலைக்கு போகணுமா? கல்யாணம்னு பிளான் பண்ணி நடக்காததுனால நான் லீவு சொல்லல. பசங்களுக்கு எக்ஸாம்ஸ் வேற ஆரம்பிக்க போகுது. நான் போலனா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் சரிதான். ஆனா கல்யாணம் ஆன 3வது நாளே வேலைக்கு போகணுமா? உங்க அத்தை வேற கோயிலுக்கு எல்லாம் போகணும் வேற சொல்லிக்கிட்டு இருந்தா. உங்க மாமா தான் வேண்டான்னு சொல்லிட்டாருல்ல. நீ காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம். வேண்டான்னு சொல்லவே இல்லையே. போறத பத்தி இன்னும் பேசிட்டு தானே இருக்காரு. நான் இப்போ டெம்பரரி ஸ்டாஃபா தான் இருக்கேன். சொல்லாம லீவ் எடுத்தாலோ இல்ல முடிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் முடிக்காம இருந்தாலும் வேலை பெர்மனன்ட் ஆகுறதுல பிரச்சனை வரும். நீ வேணா 2-3 நாள் லீவ் வேணும்னு போன் பண்ணி பேசுமா. அப்புறம் அவசர அவசரமா பாடம் நடத்தி முடிக்கிற மாதிரி இருக்கும். தெளிவா நடத்த முடியாது. பசங்களும் பிக்கப் பண்ண கஷ்டப்படுவாங்கல்ல. அதனாலதான் கேக்குறேன். சிப்பலும் போன் பண்ணி வர சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓ, காலேஜ் இருக்கு அம்பத்தூர்ல. ஓ, வீட்ல இருந்த வரைக்கும் நீ காலேஜுக்கு எப்படி போயிட்டு வந்த? உங்க அப்பா கூட்டிட்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வருவாரா? நானாவே போயிட்டு வருவேன். காலேஜுக்கு பஸ் இருக்கு. மோஸ்ட்லி அதுலயே போயிட்டு வந்துருவேன். நம்ம வீட்டு பக்கமா காலேஜ் பஸ் வருமா? வரும். பக்கத்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் வரும். சரி, அப்ப போயிட்டு வா. வேலைக்கு போறதும் நல்ல விஷயம் தானே. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. தேங்க்ஸ். உன்னை பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்? உனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு மதி. மாமா ஒன்னும் அவ்வளவு சீக்கிரம் எல்லா விஷயத்துக்கும் பர்மிஷன் கொடுத்துட மாட்டாரு. நீ ஒரே நிமிஷத்துல பர்மிஷன் வாங்கிட்ட. உனக்கும் மதிக்கும் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீ மறந்துடுறா. உங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணுமே இப்ப மாறி இருப்பா. அவளுக்கு என்ன உன் மேல ஏதாவது வன்மம் இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டால. உன் மேல மதிக்கு ஏதாவது கோவம் இருந்தாலும் அது இப்ப போயிருக்கும்டா. நீயுமே பழசெல்லாம் மனசுல வச்சுக்காம புதுசா பேசி பாரு. நல்ல பொண்ணுதான்டா. உனக்கு கண்டிப்பா அவளை பிடிக்கும். மலரு, நாங்க சாப்பிட்டோம். உங்க 2 பேருக்கும் வெளிய சாப்பிடுற பிளான் இருந்தா அத முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்றதுக்கு நான் என்ன முட்டாளா? உன் பேர் என்ன? அழகுமதி. இந்த காலத்துல இப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்களா? இதே கேள்விய எத்தனை தடவை தான் கேப்பீங்க? நான் ஒன்னும் அந்த காலம்லாம் இல்ல. 27 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவ. ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் அழகுமதின்னு கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமெடி பண்ணிருப்பாங்கல்ல. அப்படிலாம் யாரும் எனக்கு காமெடி பண்ணல. உன் பேருக்கு ஏத்த மாதிரியே இருக்கேன்னு காம்ப்ளிமெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷன் வந்த அன்னைக்கு என் அப்பாவோட 60வது பிறந்த நாள். நான் அதுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அப்ப வந்து புருஷன் அடிச்சுட்டான் கிள்ளிட்டான்னு ஏதாவது சொன்னா கோவம் வராதா? உங்க வீட்டு விசேஷத்துக்கு உங்களுக்கு கிளம்ப கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. யார்கிட்டயாவது பேசி வேற யாரையாவது கம்ப்ளைண்ட் கவனிக்க சொல்லிட்டு நீங்க கிளம்பி போயிருக்கலாம். உங்க வீட்டு விசேஷம் முடியற வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அடி வாங்கிட்டே இருக்க முடியாதுல்ல. திமிரு பேச்சு தான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருந்தேன். நீ தான் தேவையில்லாம குறுக்க வந்த. போலீஸ் ஸ்டேஷன் ப்ரொசீஜர்லாம் உனக்கு தெரியாது. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எல்லாம் ஆக்ஷன் எடுக்க முடியாது. கொஞ்சம் டைம் வேணும். அதை விட்டுட்டு நீ எஸ்பி ஆபீஸ் போன அது தப்பு. அப்புறம் அந்த காலேஜ் லவ் ஸ்டோரியில அந்த பையன் உன் தம்பியா இல்ல உன் சொந்தக்காரன்? அங்க ஏதோ பேசுறோம் பண்றோம்னு நீ பாட்டுக்கு ஒதுங்கி போயிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணி யோசிச்சு பார்க்கவே முடியாத விஷயத்தை பண்ணிட்டு அதுவும் தப்பு. அதனால என் வேலையே போச்சு. 100% நியாயமான மனுஷன், பெர்ஃபெக்ட்டான மனுஷன்லாம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அடிக்கடி என் வழியில நீ கிராஸ் ஆன கோவத்துல ஏதாவது கத்திருப்பேன். கத்துங்க. யார் வேண்டான்னு சொன்னா? இந்த எகத்தாளமான டீஸ் பண்ற மாதிரி, இந்த ட்ரிகர் பண்ற மாதிரியான பேச்சு இருக்கு பாரு, அதுதான் உங்ககிட்ட பிரச்சனையே. என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு அனலைஸ் பண்ண சொல்லி நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. நான் பாட்டுக்கு இங்க காத்து வாங்கிட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசினா என்ன அர்த்தம்? நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. ஆனா விளக்கம் கொடுக்கறங்கிற பேர்ல என்ன பத்தி என்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க.